பல்லவ குலாந்தகன் அத்தியாயம் 23. வெற்றி திருமகள். அபிமானவல்லிக்கு உரிய மரியாதை தந்து அழைத்து வந்தனர் காவலர்கள். அவளுக்கு பாதுகாப்பு கருதி காவலர் உடன் வருவது போல தோன்றியதே அன்றி கைதானதாக யாருமே சந்தேகிக்க இடமளிக்கவில்லை. இந்த சலுகை தானுரவிக்கு விந்தையாக இருந்தது. விசாரணை மண்டபத்தில் அவனும் இளங்கோபிச்சியும் தவிர கடம்பமாதேவி, குவளை, கன்னரதேவன் ஆகியோரே இருந்தனர். காவலர்கள் வெளியேவே நிறுத்தப்பட்டனர். தேவி, கைதியிடம் இவ்வளவு கருணை காட்டி நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை என்றான் தானுரவி இளங்கோபிச்சியை நோக்கி. சற்று உயரமானதொரு மேடையில் அவனும் கன்னரதேவனும் சரியாசனங்களில் அமர்ந்திருக்க மற்ற பெண்மணிகள் சற்று தாழ்வாக அமர்ந்திருந்தனர். இன்னொரு இருக்கை இருந்திருந்தால் அபிமானவல்லி அனுமதி கிட்டாவிட்டாலும் அமர்ந்திருப்பாள். தானுரவிக்கு இதனால் ஏற்படக்கூடிய கோபத்தை தவிர்க்கவென்றே 5 இருக்கைகள் எண்ணி போடச் செய்திருந்தால் இளங்கோபிச்சி. வேந்தே, அபிமானவல்லி குற்றவாளி என்பது ஐயம் திருபர நிரூபணமாகும் வரையில் அவள் ஆதித்தனின் ராஜ நர்த்தகி, சோழ நாட்டின் கலையரசி. அவளுக்கு உரிய கௌரவத்தை அளிக்க வேண்டியது என் கடமை. எனவேதான் காவலரையும் எச்சரித்து அனுப்பினேன் என்றாள் இளங்கோபிச்சி. அபிமானவல்லிக்கு ஒரு தீங்கும் நேராமல் பாதுகாக்க வேண்டும் என்று தன் கணவன் கேட்டுக்கொண்டு வாக்குறுதியும் பெற்றுக்கொண்டதை ஒரு கணமும் அவள் மறக்கவில்லை. அபிமானவல்லியை தனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அது வேறு பிரச்சனை. கணவனின் கோரிக்கையை தெய்வ கட்டளையாக மதித்தாள் அவள். நர்த்தகி மட்டுமல்ல, வஞ்சகி என்பதையும், நடன ஓவிய கலைகளில் மட்டுமல்ல, ஒற்றாடல் கலையிலும் வல்லவள் என்பதை சதி ஓலை நிரூபிக்கும் என்றான் தானுரவி. ஓலையா? அது என்ன ஓலை என்றாள் அபிமானவல்லி புதிரான பார்வையை முகத்தில் தேக்கி. பெண்ணே, முகபாவங்களை அபிநயிக்கும் போது அடிக்கடி மாற்றிக்கொள். நானும் ரசிக்கிறேன். விசாரணை மண்டபத்தில் நடிப்பு கலை பயில அவசியமில்லை என்றான். நீங்கள் என்னதான் சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. வள்ளி, தூங்குவது போல நடிப்பவரை எழுப்பவே முடியாது. புறா ஒன்று வந்து உன் தோளில் அமர்ந்ததுமே கடம்பமாதேவிக்கு புரிந்துவிட்டது. அதை அவசரமாக கூண்டுக்குள் அடைத்துவிட்டு நீ திரும்பிய போது சந்தேகம் உறுதிப்பட்டது. உன்னிடம் நாங்கள் விடைபெற்று தெருவுக்கு வந்ததும் கடம்பமாதேவி பல்லக்கு தூக்கிகளுக்கும் உடன் வந்த வீரர்களுக்கும் தெரிய வேண்டாம் என்கிற எண்ணத்தில் சூசகமாக என்னை எச்சரித்தாள். நான் விரைந்து முன்னால் வந்து நீ தூதனுப்பும் புறாவுக்காக காத்திருந்தேன். ராஜாளியை ஏவி அதை அடித்து கொத்தி வர செய்தேன். இந்த ஓலை அதன் காலில் கட்டப்பட்டிருந்த சிறு குழலில் அகப்பட்டது. பிரபு, ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது? தெரியாதது போல கேட்கிறாயே. உன் நாடகத்தை எவ்வளவு நேரம்தான் தொடரப்போகிறாய்? அதையும் பார்த்து விடுவோம் என்றான் தானுரவி. நடிப்பாவது நாடகமாவது? அரசே, சோழ மன்னரின் நலனில் உங்களைப் போலவே எனக்கும் மிகுந்த அக்கறை உண்டு. அதனால் கேட்கிறேன் என்றாள் அபிமானவல்லி. தானுரவி சிரித்தான். சரி, உன் வழியிலேயே சென்று உன்னை வளைக்கிறேன். இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? கன்னரதேவா, நீயும் கேள். ஆதித்தன் வடதிசையில் பெரும் படையெடுத்து போயிருக்கிறான். சோநாடு காவலற்ற திறந்த வீடாக இருக்கிறது. சேரன் தானுரவி நண்பனாக வந்திருக்கிறானே அன்றி படைபலத்துடன் அல்ல. பாண்டியன் விரைந்து வந்து சோழ பாண்டியனாக தஞ்சையில் முடிசூட்டி கொள்ளலாம். ஆஹா என்றான் கன்னரதேவன். இப்படி ஒரு படு பாதகமான ஓலையை யார் எழுதியது என்று உடனே கண்டுபிடித்தாக வேண்டும் என்றாள் அபிமானவல்லி. நீதான் என்றாள் கடம்பமாதேவி. சுட்டெரித்து விடுவது போல அவளை பார்த்தாள் அபிமானவல்லி. எப்படி சொல்கிறாய்? என்ன ஆதாரத்தின் பேரில்? நான் புறா வளர்க்கிறேன் என்பதால் இந்த செய்தியை நான் தான் அனுப்பினேன் என்று முடிவு கட்டுவதா? தஞ்சை பெருநகரில் புறாக்கறி சுவைத்து உண்பவர் 100 கணக்கில் இருப்பார்கள். அரண்மனை மேன் மாடத்திலிருந்து சேரமான் பார்த்தபோது என் மாளிகை இருந்த திசையிலிருந்து இந்த ஓலையை சுமந்து கொண்டு ஒரு புறா பறந்து வந்திருக்கலாம். அதை நான் தான் அனுப்பியிருக்க வேண்டுமா? அந்த திசையில் காவலரை அனுப்பி வீடு வீடாக தேடச் செய்யுங்கள். ஒற்றர்கள் இந்த செய்தியை உணர்ந்தால் தப்பி ஓடிவிடுவார்கள். உடனே செயல்படுங்கள், தாமதிக்க நேரமில்லை என்றாள் அபிமானவல்லி. திடுக்கிட்டான் சேரமான். பெண்ணே, நீ திறமைசாலி என்பதை உணர்ந்துதான் இருந்தேன். ஆனால் இத்தனை சாமர்த்தியமாக பேசுவாய் என்று எனக்கு தெரியாமல் போயிற்று என்றான். அரசே, அபிமானவல்லி உறுதியாக கூறுவதில் அர்த்தம் இருக்கத்தானே செய்கிறது என்றான் கன்னரதேவன். நன்றி ததும்பிய கண்களால் இளவலை பார்த்தாள் ராஜ நர்த்தகி. கன்னரதேவா, இவள் பசுத்தோல் பொருத்திய புலி. காமவல்லியாக வந்த சூர்பனகை. ஏமாந்து போகாதே என்றான் தானுரவி. இதுவரை 2 வார்த்தைகளுக்கு அதிகமாக பேசாத கடம்பமாதேவி பேசலுற்றாள். அபிமானவல்லி,
இந்த ஓலையை அனுப்பியது நீயானாலும் சரி அல்லது வேறு யாராயினும் சரி, சேரமானுக்கு பேருபகாரம் செய்திருக்கிறீர்கள். சேரன் குலமகள் பாண்டியனுக்கு வாழ்க்கைப்பட்டிருக்கிறாள் என்பது உனக்கு நன்றாக தெரியும். ஆதித்தனோ சேரமானின் ஆருயிர் நண்பன். எனவே சோழ நாட்டின் மீது பாண்டியன் பாய்ந்தால் உறவை அவன் மதிக்கவில்லை என்றாகும். இதை பரீட்சித்து பார்த்துவிட பாண்டியனின் மனத்தை எடை போட எமது அரசருக்கு இப்போது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த ஓலை கிடைக்க பெற்றதும் பாண்டியன் என்ன செய்வான்? படையெடுப்பானா அல்லது இந்த ஓலையை ஏதோ பித்தலாட்டம் என்று நிராகரிப்பானா? ஆம், பாண்டியனை சோதித்து விடலாம் தானே என்றான் தானுரவி. ஆனால் ஓலை பாண்டியனுக்கு கிடைக்கவில்லையே, இடையில் உங்களிடமல்லவா சிக்கிவிட்டிருக்கிறது. கவலைப்படாதே, மறுபடி உன் மாளிகை மேன் மாடத்துக்கே வந்து அங்கு செய்தி பெற்று செல்ல வரும் இன்னொரு புறாவின் காலில் இதே ஓலையை கட்டி அனுப்புவோம் என்றான். செய்தி கிடைக்க பெற்று பாண்டியன் படை புறப்பட்டால் நீ துரோகி என்பது உறுதியாகிவிடும். அபிமானவல்லி சிரித்தாள். ஐயா, என் ஆண்டை இங்கில்லாத நேரத்தில் இல்லாததும் பொல்லாததும் கூறி ஏதாவது செய்து எப்படியாவது என் மீது வேவு பார்ப்பவள் என்று பழி சுமத்தி தூக்கிலிட பார்க்கிறீர்கள். மகாராணி, நீங்களுமா இதை வாளாவிருந்து அனுமதிக்கப் போகிறீர்கள்? இவருடைய காம இச்சைகளுக்கு நான் இவரது விருப்பப்படி ரகசியமாக அடிபணியவில்லை என்பதற்காக இப்படி என்னை பழிவாங்குகிறார் என்பது உங்களுக்கு புரியவில்லையா என்றாள். என்ன சொன்னாய் என்று கர்ஜித்தவாறு உடைவாளை உருவினான் தானுரவி. மனதளவிலேனும் குற்றம் புரிந்திருந்ததால் அவனுக்கு கோபம் அதிகமாகவே வந்தது. பிரபு, பொறுங்கள் என்றாள் கடம்பமாதேவி குறுக்கே புகுந்து. ஐயா, அமைதி அடையுங்கள் என்றான் கன்னரத்தேவன் அவரது கரம் பற்றி. தானுரவி அறிவாற்றலில் இல்லாவிட்டாலும் வயதில் அனுபவத்தில் முதிர்ந்தவள் என்பதால் சொல்கிறேன், சினம் கொள்ளாதீர்கள் என்று ஆரம்பித்தாள் குவளை. விசாரணை நடத்துங்கள், ஆனால் தீர்ப்போ தண்டனையோ வழங்க வேண்டியவர்கள் இளங்கோ பிச்சியும் கன்னரத்தேவனும் தான். அதை நிறைவேற்றும் காலம் ஆதித்தன் போர்க்களத்திலிருந்து திரும்பிய பின்னர்தான் என்றாள் குவளை. தாயே, கருணாகத்தை உங்கள் மகன் செல்லம் கொடுத்து வளர்க்கிறார். அதற்கு பால் வார்க்கிறார் உங்கள் மருமகள். எச்சரிக்க வேண்டியது எனது கடமை. பிரபு, உண்மையில் நீங்கள் அபிமானவல்லிக்கு நன்றியல்லவோ கூற வேண்டும் என்றாள் கடம்பமாதேவி. பாண்டியனின் மெய்யான மனநிலையை அறிய இந்த ஓலை உதவ போகிறதல்லவா? இவளை இவளுடைய மாளிகையிலேயே காவல் வைத்து விடலாம். நமது திட்டத்தை நிறைவேற்றலாம். வீரநாராயணன் இந்த ஓலைக்கு மதிப்பளிப்பாரேயானால் அநேகமாக பெண்ணாகட நகரைத்தான் தாக்குவார். அவரை சேர நாட்டு படைகள் உங்கள் தலைமையில் சந்திக்கும், துவம்சம் செய்யும் என்றாள். சேர நாட்டு சேனையா என்று வியப்புடன் வினவினான் கன்னரத்தேவன். ஆம் இளவலே, நான் சோநாட்டுக்குள் நட்புரிமையுடன் தனியே வந்திருக்கிறேனே தவிர எல்லைப்புறத்தில் எனது பெரும் படை எதற்கும் சித்தமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கடம்பமாதேவியின் இந்த ஏற்பாட்டை ஆதித்தனும் குலாந்தகனும் நானும் மட்டுமே இதுவரை அறிவோம். அபிமானவல்லி ஏமாந்துதான் போனாள். ஏமாந்தது இந்த ஒரு அம்சத்தில் மட்டுமா என்று புன்னகைத்தாள் கடம்பமாதேவி. பழையாறையில் சோழ மன்னரின் பிரம்மாதி ராஜர்கள் பல நாட்கள் ஆலோசித்து வகுத்த போர் திட்டத்தை இவள் அந்த புறத்திலிருந்து திருடி காஞ்சிக்கு அனுப்பினாள். அந்த திட்டத்தையே நான் மாற்றி வேறு போர்த்தந்திரம் உருவாக்கி சோழ சக்கரவர்த்திக்கு அளித்தேன் என்பது பாவம் இவளுக்கு தெரியாது என்றாள் கடம்பமாதேவி. என்னது என்று திடுக்கிட்டு கேட்டாள் அபிமானவல்லி. அந்த கணத்தில் பசுத்தோல் சற்று விலகிய போதிலும் மேலும் சுயரூபம் காண வேண்டுமென்றே ஏளனம் செய்து சிரித்தாள் கடம்பமாதேவி. அபிமானவல்லி, இந்நேரம் பல்லவேந்திரர் முற்றிலும் ஏமாற்றப்பட்டு படு தோல்வியின் எல்லையில் தடுமாறி கொண்டிருப்பார். அதற்கு காரணம் உன்னுடைய அசட்டுத்தனங்கள்தாம் என்றாள் கடம்பமாதேவி. சரீர் என்று சிறுத்தையாக சீறி பாய்ந்தாள் அபிமானவல்லி. கடம்பமாதேவியை தாக்கி வீழ்த்தினாள். அவள் நெஞ்சிலே மண்டியிட்டு இடையில் செருகு இருந்த ஒரு சிறிய கூரிய கத்தியை அதன் உரையிலிருந்து உருவி அவள் தோளில் ஆழ சொருகியும் விட்டாள். கண்ணிமைக்கும் நேரத்தில் இது நடந்து முடிந்துவிட்டது. ஐயோ என்று அலறினாள் இளங்கோ பிச்சி. கடம்பமாதேவி என்று பதறியபடி நெருங்கிய சேரமான் அபிமானவல்லியை தூக்கி ஒதுக்கி தள்ளிவிட்டு பரிவோடு தன் ராஜதந்திரியை பார்த்தான். கண் கலங்கி நீர் திரையிட நோக்கிய போது 2-3 கடம்பமாதேவிகளை கண்டான். அவள் உயிர்தான் படிப்படியாக பிரிந்து உயர்கிறதோ என்ற பிரமை உண்டாயிற்று தானுரவிக்கு. தோளுக்கும் வலது நெஞ்சகத்துக்கும் இடையே பிடிவரை ஆழ இறங்கிவிட்டிருந்த கூரிய மெல்லிய குத்துவாளை உருவி விடுவிப்பதா வேண்டாமா என்று தயங்கியபடியே மறுபடியும் நா தழுதழுக்க கடம்பமாதேவி என்று அன்பு ததும்ப அழைத்தான்.
அதற்கு மேல் என்ன சொல்வது, என்ன செய்வது என்றே அவனுக்கு புரியவில்லை. வேதனை படர்ந்திருந்த முகத்தில் கடம்பமாதேவி மிகுந்த பிரயாசப்பட்டு கண்களை திறந்தாள். அதைவிடவும் அதிக சிரமத்துடன் ஒரு புன்னகையையும் தருவித்து கொண்டாள். பிரபு, கலங்காதீர்கள் என்றாள் கம்மிய குரலில். ஒவ்வொரு கணமும் குலாந்தகனை எண்ணியபடியே உயிரை விட்டதாக அவரிடம் தெரியப்படுத்துங்கள் என்றாள். அவள் கன்னத்தில் விழுந்திருந்த தனது கண்ணீர் துளிகளை உத்திரியத்தால் மெல்ல ஒத்தி எடுத்தபடியே, ஆகட்டும் தேவி, சொல்கிறேன். ஆனால் அதற்கு அவசியமில்லாமலே போகட்டும் என்றான் தானுரவி. இதற்குள் கைதட்டி யாரங்கே என்று அழைத்து அரண்மனை வைத்தியர்களை விரைந்து அழைத்து வர பணித்திருந்தான் கன்னரத்தேவன். அபிமானவல்லியை அவளது மாளிகையிலேயே சிறை வைக்குமாறு காவலருக்கு கட்டளையிட்டாள் குவளை. தப்பவிட்டால் அவர்கள் தலைகள் கொய்யப்படும் என்றும் எச்சரித்து அனுப்பினாள். இன்னுமா அவளுக்கு கருணை என்றான் தானுரவி மனக்கசப்புடன். கணவனுக்கு தந்த வாக்குறுதியை மறுபடியும் நினைவூட்டி கொண்டாள் இளங்கோ பிச்சி. தானுரவி இதனை தவறாக எடுத்துக்கொள்ளக் கூடாதே என்ற கவலையும் அவளை ஆட்கொண்டது. வைத்தியர்கள் வந்து உடனே சிகிச்சையை தொடங்கினர். கத்தியை உருவி நீக்கிய போது வேதனை தாழாமல் அலறினாள். குபீர் என்று குருதி பீரிட்டது. வெண்பட்டில் பூஜைக்குரிய செம்பருத்தி மலர்களை ஏந்தி வந்தால் போல கடம்பமாதேவியின் பளிங்கு மேனியில் செம்மை படர்ந்தது. வேட்டையாடியும் போர்க்களம் கண்டும் பழகியிருந்த போதிலும் தானுரவி இந்த காட்சியை காண திராணியின்றி தளர்ந்து விம்மினான். வைத்தியரே, இவள் உடலிலிருந்து சிந்தும் ஒவ்வொரு துளி இரத்தமும் 1000 ரத்தினங்களை விடவும் மதிப்பு மிக்கது என்றான். பிரபு, இன்று இழக்கும் செல்வத்தை நாளை ஈட்டுவது போல இரத்தம் உடலில் மறுபடி ஊறிவிடும். அது குறித்து அச்சமில்லை. காய்ச்சல் தோன்றும், கட்டுப்படுத்தி விடலாம். ஆனால் கத்தி விஷக்கத்தியோ என்று ஐயுறுகிறேன். காயம் புறையோடி போகாதிருக்க வேண்டும். அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நானும் எனது அறிவாற்றலையும் அனுபவ ஞானத்தையும் முழுவதுமாக பிரயோகிக்கிறேன் என்று கூறியபடியே மருத்துவர் இரத்தப்பெருக்கை நிறுத்தவும் காயம் ஆறவும் குவளையின் மேற்பார்வையில் மூலிகை தூவி பச்சிலை வைத்து கட்டினார். மயக்கம் தெளியும் போது அருந்த ஔடதமும் தந்தார். கடம்பமாதேவி உயிர் பிழைத்து விடுவாள் அல்லவா? அதை கூறுங்கள் என்று வினவினான் சேரமான். 4 நாட்கள் சென்றால்தான் எதையும் உறுதியாக கூற முடியும் என்று அழுத்தமாக பேசி மேற்கொண்டு கேள்விகளுக்கு இடமின்றி செய்தார் மருத்துவர். பிரபு, அபிமானவல்லி தப்பிவிடாமலும் கடம்பமாதேவியின் உயிர் பிரியாமலும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம். நீங்கள் உங்கள் திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்றாள் இளங்கோ பிச்சி. தானுரவிக்கும் அது சரியென்றே தோன்றியது. போர்க்களத்தின் சோதனைகளை கூட எளிதில் வீரமுடன் தாங்கலாம். ஆனால் இங்கே தனது அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய கடம்பமாதேவியின் அருகிலேயே இருந்து அவள் படும் துன்பத்தை பார்த்து கொண்டே இருந்தால் தன் மனம் கோழையாகி பதைபதைக்கும். மகாராணி, நான் அதிகம் கூற தேவையில்லை. எனது வெற்றிகளுக்கும் உங்கள் கணவருடைய வெற்றிகளுக்கும் முழுமுதற் காரணம் இவளே. வெற்றி திருமகளை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். காத்து கொடுத்து நமது எதிர்காலத்தை ஒளிரச் செய்யுங்கள் என்று கூறி பிரிந்தான் தானுரவி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.